Alhamdulillah, salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd, fa'a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Allahumma antas salam wa minkas salam. Tabarakta ya dal jalali wal ikram. Rabbi zidna ilma. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah, sisters, நம்ம வந்து 74வது சூறாவான அல் முத்தஸ்ஸிர் பார்க்க போறோம். இன்ஷா அல்லாஹ். அல் முத்தஸ்ஸிர் அப்படின்னா என்ன? போர்த்தி கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். த கிளாக்டு ஒன் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல. அதாவது கவர் பண்றது, கவர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் அல் முத்தஸ்ஸிர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து ஏன் இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, முதல் வசனத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறான். அதாவது பொருத்தி கொண்டு படுத்திருப்பவரே அப்படின்னு சொல்லி அழைச்சு வந்து சில வசனங்களை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுறான். அதனால தான் வந்து இந்த சூறாவுக்கு அல் முத்தஸ்ஸிர் அப்படின்னு பெயர் வழங்கப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து இறக்கி அருளப்பட்ட காலம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வஹி எப்போ இறங்குச்சு. முதல் வஹி வந்து நமக்கு தெரியும் ஹிரா குகையில, அதாவது யக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் அப்படின்னு சொல்லக்கூடிய 96வது சூறாவான சூரத்துல் அலக் வந்து முதல் 5 வசனங்கள் வந்து இறக்கி அருளப்பட்டுச்சு. அதுதான் வந்து 40வது வயதுல ஹிரா குகையில வந்து இறங்குச்சு அப்படிங்கிறது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதுக்கு பிற்பாடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செகண்ட் ரெவலேஷனா, அதாவது 2வது முறையா வந்து வஹி எப்போ இறக்கி அருளப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து என்னன்னா 3 வருடங்கள் இடைவெளி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சரியான தகவல் கரெக்டா பெர்ஃபெக்டா இப்பதான் அப்படின்னு யாருமே சொல்லல. சோ இப்படி இருக்கலாம், 3 வருடங்கள் கேப் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. சோ 2வது வஹியா வந்து இந்த சூரா அல் முத்தஸ்ஸிர் தான் வந்து 2வது வஹியாக இறக்கி அருளப்பட்டுச்சு. அதுலயும் முதல் 7 வசனங்கள் மட்டுமே வந்து 2வது வஹியா இறக்கி அருளப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவலை அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா இதுல டோட்டலா எத்தனை வசனங்கள் இருக்குன்னா 56 வசனங்கள் இருக்கு. இது அருளப்பட்ட இடம் எதுனா மக்கால அருளப்பட்டுச்சு. இதுல என்ன விஷயங்கள் சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஷ்டமான மறுமை நாளை பத்தி சொல்லப்படுது. அடுத்ததா எல்லா செல்வங்களையும் இது அல்லாஹ் கிட்டேருந்து தான் வருது இல்லையா, எல்லா செல்வங்களையும் வந்து அல்லாஹ் கிட்டேயே வாங்கி அல்லாஹவே மறுத்து வாழக்கூடிய நிலையை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல சொல்றான். அடுத்ததா குர்ஆனை வந்து ஏற்க மறுத்தவங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். அது மட்டும் இல்லாம சூனியம், குர்ஆனுங்கிறதும் ஒரு சூனியம் தான் அப்படிங்கிறதையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வந்து சூனியக்காரர் அப்படிங்கிறதையும் வந்து இதுல யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு கொடிய நரகத்துல எரிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத சொல்றான். அது மட்டும் இல்லாம சொர்க்கவாசிகள் வந்து அங்க வந்து மறுமை நாள்ல கேட்பாங்களாம் பாவிகள் கிட்ட, நீங்க ஏன் வந்து நரகத்துல அப்படின்னு மறுமையில வந்து கேட்பாங்க. அப்போ அதுக்கு அவங்க சொல்லுவாங்களாம், அவங்களுடைய குற்றங்கள் எல்லாத்தையும் ஒப்புக்கொள்வாங்களாம். ஒப்புக்கொண்டுட்டு அவங்க வந்து நாங்க இது மாதிரி தவறுகள் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஒப்புக்கொள்வாங்களாம். இதெல்லாத்தையும் வந்து இந்த சூறால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அதாவது இந்த விஷயம் வந்து புகாரி, முஸ்லிம், முஸ்னத் அஹ்மத், இப்னு ஜரீர் அப்படிங்கிற இத்தனை கிரந்தங்கள்லையும் நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் பதிவாயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. அதாவது வஹி அப்படிங்கிற இந்த வேத அறிவிப்பு இருக்கு பாத்தீங்களா, வஹினா வேத அறிவிப்பு, ரெவலேஷன், ஓகேவா. சோ இது வந்து நின்று போயிருந்த இடைக்காலத்தை பத்தி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? நான் வந்து நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ வானத்துல இருந்து ஒரு குரலை கேட்டேன். உடனே நான் வந்து வானத்தை நோக்கி பார்த்தேன். என் பார்வையை வந்து உயர்த்தினேன். அங்க வந்து ஹிரா குகையில என்கிட்ட வந்த வானவர் ஜிப்ரீல் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு ஆசனத்துல, ஒரு பெரிய ஒரு இருக்கையில அவர் வந்து உட்கார்ந்து இருந்தாரு, அமர்ந்து கொண்டிருந்தாரு. உடனே நான் அதை வந்து அவரை பார்த்துட்டு அதிர்ச்சிக்குள்ளாகி கீழே வந்து பூமியில விழுந்துட்டேன். அப்போதான் நான் வந்து நடுக்கமா எந்திரிச்சு என்னோட வீட்டாரிடத்துல கிட்ட போய் திரும்பி வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட வந்து எனக்கு வந்து போர்த்தி விடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போதான் இந்த சூறா வந்து முதல் 7 வசனங்கள் 76ல முதல் 7 வசனங்கள் இறக்கி அருளப்பட்டுச்சு. அதாவது போர்த்தி இருப்பவரே எழுந்து எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய இறைவனை பெருமைப்படுத்துங்கள், உங்கள் ஆடைகளை தூய்மையாக வைத்திருங்கள், அசுத்தத்திலிருந்து விலகி இருங்கள். இந்த மாதிரி வந்து 7 வசனங்களும் வந்து எனக்கு இறக்கி வரப்பட்டுச்சு. அதாவது ஆதாயம் கருதி பிறருக்கு உதவி செய்யாதீர், இறைவனுக்காக பொறுமையை கைக்கொள்வீராக அப்படின்னு 1லேருந்து 7 வசனங்கள் வந்து இறக்கி வரப்பட்டதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது இத்தனை புகாரி, முஸ்லிம், முஸ்னத் அஹ்மத், இப்னு ஜரீர் இந்த மாதிரியான கிரந்தங்கள்ல எல்லாமே பதியப்பட்டிருக்கு.
அடுத்ததா 8லேருந்து என்னன்னு பார்த்தோம்னா 8லேருந்து இறுதி வரைக்கும் உள்ள பகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அழைப்பு பணி. அதாவது தாவா வந்து பகிரங்கமா நீங்க செய்யணும், மக்கால வந்து நீங்க பகிரங்கமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையை பிறப்பிச்சிருந்தான். அது மட்டும் இல்லாம மக்கால வந்து அப்போ ஹஜ்ஜு காலம் நெருங்கிட்டு இருந்துச்சு. அதாவது துல்ஹஜ் வந்த காலத்துல அப்போ வந்து இந்த முறைகள்லாம் இல்லாம, இப்ப ஹஜ்ஜுனா இப்படி செய்யணும்னு நமக்கு இப்போ முறைகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி முறைகள்லாம் இல்லாமையே அந்த காலகட்டங்கள்ல ஹஜ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அதனாலதான் நம்ம வந்து சூரத்துல் ஃபீல் எல்லாம் கூட பார்ப்போம். ஏன் வந்து அப்ரஹா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாடி 50 நாட்களுக்கு முன்னாடியே வந்து இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அந்த காபாவை இடிக்கிறதுக்காக இதுல இருந்து யமன்ல இருந்து யார் வருவா, அப்ரஹா வருவான். ஏன் வருவான், அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது எல்லா மக்களும் வந்து ஹஜ்ஜுக்காக இந்த ஊருக்கு வராங்க, ட்ரேடிங் நல்லா நடக்குது, எல்லாரும் இங்க நல்ல செழிப்பா இருக்காங்க, அப்போ நம்ம ஊர்லயும் ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு ஆலயத்தெல்லாம் கட்டுவானா, அங்க யாருமே வரமாட்டாங்க. ஸோ அதனால வெறுப்புற்று என்ன பண்ணுவான், அவன் வந்து இங்க வந்து இந்த மாதிரி ஜனங்களை வந்து நம்ம காபாவை இடிச்சு தகர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா மக்களும் நம்ம இடத்துக்கு வருவாங்க, நமக்கு வந்து நம்ம நாட்டுல வந்து ட்ரேடிங் நடக்கும், வியாபாரங்கள் நடக்கும், செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான உள்நோக்கத்தினாலதான் சூரா அல் ஃபீல் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தோட பின்னணியை நம்ம தெரிஞ்சுக்கும் போது தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரி ஹஜ்ஜுங்கிறது வந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா வேற முறைகள்ல, அதாவது அந்த தவாஃப்லாம் எப்படி செய்வாங்க, நிர்வாணமா செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஜாஹிலியா காலத்து மக்கள் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க, இஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி அப்படிலாம் வந்து ஹஜ் செய்வாங்க அப்படின்லாம் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் அதாவது இந்த சிலைகள், அந்த காபாவை சுற்றி 360 சிலைகள் இருந்ததாகவும் நமக்கு தெரியும். அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுடைய சிலைகள்லாம் கூட வைக்கப்பட்டிருந்ததாக வரலாறுல நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு ஜாஹிலியா காலத்து மக்கள் வந்து ஹஜ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்போ உள்ள காலகட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியா போய் தாவா பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். மக்கா மக்கள் கிட்ட தாவா பண்ணுங்க. இப்போ இந்த ஹஜ் காலம் சொல்லும்போது நிறைய மக்கள் ஒன்று கூடுவாங்க, வெவ்வேறு இடத்துல இருந்து வருவாங்க. அப்போ இன்னும் வந்து நமக்கு சொல்றதுக்கு நல்ல வசதியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கட்டளைகளை பிறப்பிக்கிறான். அப்புறம் அது மட்டும் இல்லாம முதல் வஹி வந்து வந்ததுக்கு பிற்பாடு இரண்டாவது வஹின்னு பார்த்தோம்னா ரொம்ப கால இடைவேளை இருந்துச்சு. ஸோ எதுக்காக இவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்ப காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து இந்த குர்ஆன் இறங்குறதுங்கிறது வந்து கடும் பாரமா இருக்கும் இல்லையா, அதனால வந்து நிறைய தாக்கங்கள் ஏற்படும், நிறைய விளைவுகள் ஏற்படும். ஸோ அதெல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சமா நிவர்த்தி செய்யணும். அதாவது எடுத்த உடனே நம்ம வந்து இப்போ வந்து குழந்தைய கொண்டு போய் பிரைமரியில தான் நம்ம போய் சேர்ப்போம். நேராக போய் மெடிக்கல் படிக்கணும்னு சொல்லிட்டு மெடிக்கல் சீட்டை போய் இந்த சின்ன வயசுல நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம கல்வியை எப்படி குழந்தைங்களுக்கு புகுத்துறோமோ அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயத்துக்களை இறக்கி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபித்துவத்தை ஸ்ட்ராங் ஆக்குறான். ஸோ நபித்துவத்தின் கடமைகளை புரிய வைக்கிறான். ஸோ அதுக்கு அவங்கள தயார்படுத்துறான். உன்னோட மிஷன் இதுதான், இதை நீ கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தயார்படுத்துறான், சுப்ஹானல்லாஹ் ஆயத்தப்படுத்துறான். அதனால தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வசனங்கள் இறக்கி அருளப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் என்ன கட்டளையிடுறான், நீங்கள் வந்து எழுந்து என்ன பண்ணணுமா, மக்களுக்கு அவங்களுடைய நடத்தையை வந்து எச்சரிக்கணும். இந்த உலகத்தில் அதாவது பெருமைக்குரியவன் யார் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தான், அதை நீங்கள் வந்து பிரகடனப்படுத்தணும். மக்கள் வந்து எப்படி இருக்காங்க, பெருமைக்குரியவங்களா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுடைய வேலைகள், உங்களுடைய பணிகள் இதுதான், இன்னதுதான், இதை தான் நீங்கள் செய்யணும். தாவா பண்ணணும், இபாதா செய்யணும், இதுதான் உங்கள் பணி. இதை வந்து நீங்கள் சரிவர செய்யணும். உங்கள் வாழ்க்கையை வந்து சரியாக அமைச்சுக்கணும். எல்லா விதத்திலையும், அதாவது உள்ளேயும் வெளியிலையும் தூய்மையாக இருக்கணும், தசுக்கியாவோட இருக்கணும், தசுக்கியா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தூய்மையா இருக்கணும், உள்ளும் புறமும் தூய்மையா வச்சிருக்கணும். நீங்க அதாவது முழுமையா நீங்க எப்படி இருக்கணும்னா பொறுமையா இருக்கணும், உண்மையாளரா இருக்கணும், இறை திருப்தியை வந்து நீங்க பெறணும், இறைவனை வந்து நீங்க ப்ளீஸ் பண்ணணும், பிளஷர், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து உங்க மேல வந்து திருப்தி கொள்ளணும். இந்த மாதிரி வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அறிவுறுத்துறான். வந்து அவங்கள வந்து செயல் திட்டம் அவங்களுக்கு வந்து போட்டு வகுத்து கொடுக்குறான், இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஸ்லாமிய அழைப்பு பணியை வந்து நீங்க ஆரம்பிங்க. மக்கா நகரத்துல வந்து அந்த கரெக்டா அந்த டைம்னு பார்த்தோன்னா ஹஜ் காலம்ங்கிறதுனால ரொம்ப அமளித்துமளியா இருக்கு, பயங்கரமான எதிர்ப்பு வருது. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா,
வெளியிலேருந்து வரக்கூடிய ஹஜ் பயணிகளுக்கும் இதை வந்து சொல்றாங்க. இதனால வந்து மக்கள் வந்து ஈர்க்கப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இந்த குறைஷி தலைவர்கள்லாம் ஒரு பிளாட் பண்றாங்க. அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு இந்த அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக, அவங்க பிரச்சாரத்துக்கு எதிராக நம்ம வந்து ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வலீத் பின் முஹைரா, அப்புறம் அபு ஜஹல், அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது அகெயின்ஸ்டா நம்ம வந்து அந்த மக்கள் கிட்ட இவரை பத்தி தப்பு தப்பா சொல்லணும். அப்பதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பக்கம் வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கருத்துக்களால ஈர்க்கப்பட மாட்டாங்க. அதாவது இந்த தாவா பண்ணும்போது அதை கேட்கறதன் மூலமா அவங்க ஈர்க்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன பண்றாங்கன்னா இவங்களை பத்தி இட்டு கட்டுறாங்க. ரொம்ப வந்து தப்பு தப்பா பேசுறாங்க. அவங்களுக்குள்ளாரையே பேசிக்கிறாங்க. என்ன சொல்லலாம், ஜோதிடர்னு சொல்லலாமா, இல்ல பைத்தியக்காரர்னு சொல்லலாமா, இல்ல கவிஞர்னு சொல்லலாமா, இல்ல சூனியக்காரர்னு சொல்லலாமா, இப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளார ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி இப்படி நம்ம பரப்பி விடணும், இந்த மாதிரி ரூமரை நம்ம கிரியேட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளார பிளான் பண்றாங்க. அப்போ வலீத் அவன் தான் வந்து கொஞ்சம் ஹெட். அவன் வந்து பலருடைய கருத்துக்களை கேட்கறான். இதெல்லாம் சொல்ல வேணாம், அது சொல்ல வேணாம், இதை சொல்ல வேணாம் அப்படின்லாம் சொல்லிட்டு நியாயமே இல்லாம அவங்க மேல குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா இவ்வளவு நாளா அவர் என்ன பேர் வாங்கியிருந்தாரு, அமீனு சாதிக் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கியிருந்தாரு. அதாவது ட்ரஸ்ட்வர்த்தி, உண்மையாளர், அமானிதத்தை பேணக்கூடியவர் அப்படின்ற ஒரு பெயர் வாங்கியிருந்தாரு. அதை வந்து நம்ம ஒரே நேரத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லி வந்து தகர்க்க முடியாது. அப்படிங்கிறதுனால என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஃபைனலா வந்து சூனியக்காரன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி அவர் வந்து அவங்க இனிமையா இருக்கு, அவங்களோட வந்து அதாவது அவங்களுடைய வார்த்தைகள்லாம் இனிமையா இருக்கு, அதாவது அதுல உள்ள அவங்க கிட்டேருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இனிமையா இருக்குன்னு நீங்க அதை நம்பிடாதீங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவர் வந்து ஒரு சூனியக்காரர் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த மனிதர் வந்து சொல்வதற்கு வந்து பொருத்தமா இல்லைனாலும் இவர் வந்து இந்த மனிதர் வந்து ஒரு சூனியக்காரர் தான். இவர் வாக்க வந்து இவரோட அதாவது அரபிகள் கிட்டயே வந்து இந்த மாதிரி இந்த மனிதன் வந்து ரொம்ப இப்படிப்பட்டவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு தீய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. யாரு, இந்த குறைஷி தலைவர்கள். என்னன்னா அவங்க மனிதனை வந்து அவர் பேசுறது அப்படிங்கிறத, ஒரு வாக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய தந்தைய, அவங்களுடைய சகோதரன், மனைவி, மக்கள், குடும்பத்தினர் எல்லாத்தையுமே வந்து பிரிச்சிடும். ஏதாவது இப்போ ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்க வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னா மற்றவங்க எல்லாருமே வந்து அந்த குடும்பத்துல வெறுப்பு காமிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மனிதர்கள் வந்து சொல்றாங்க, இவர் பேச்சை நீங்க கேட்டு வந்தீங்கன்னா உங்க குடும்பத்தை விட்டு நீங்க பிரிஞ்சிருவீங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து பிரச்சாரம் அந்த ஹஜ் காலத்து நேரத்துல வந்து பிரச்சாரம் ரொம்ப அதிகமா செய்யப்படுது. இதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆகிறாங்கன்னா ரொம்ப அரபுலகத்துக்கிட்ட பிரபலமாகறாங்க. ஓகேவா. ஸோ நெகட்டிவான விஷயங்கள் தான் சொல்றாங்க அவங்கள பத்தி. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இப்படிலாம் பிரச்சாரம் பண்றாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நெகட்டிவா இருந்தாலும் அந்த மக்கள் அரபுலகத்துல ஃபுல்லாவுமே வந்து பரவிடுது. இந்த மாதிரியான ஒரு மனிதர் இருக்காரு, அவர் வந்து இப்படி தாவா பண்றாரு, அல்லாஹ் ஒருவன் தான் சொல்றாரு, தௌஹீதை வந்து சொல்றாரு, எச்சரிக்கை பண்றாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பேசிக்குவாங்க இல்லையா, அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கப்புறமே 8லேருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தோம்னா சத்தியத்தை நிராகரிக்கிறவங்களுக்கு தீய கதி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. அதே மாதிரி 11லேருந்து 26 வரைக்கும் பார்த்தோம்னா பேரே சொல்லாம, யார, வலீத் பின் முஹைரா, அவனுடைய பேரே சொல்லாம 11லேருந்து 26 வரைக்கும் பேரே சொல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கிறான். உனக்கு இவ்வளவு அருட்கொடைகள் இருக்கு, அருட்கொடைகளை இவ்வளவு இருந்தும் நீ என்ன பண்றன்னா ரொம்ப தீவினையா இருக்க, உனக்கு வந்து வெகுமதி என்னன்னு பார்த்தோம்னா இது நரகம்தான், அதுதான் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல சொல்லி காமிக்கிறான். அடுத்ததா 27லேருந்து 48 வரைக்கும் உள்ள வசனங்கள் வந்து நரகத்தோட பயங்கரங்களை பத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த மாதிரியான குணங்களும் நடத்தையும் கொண்டவங்க இதுக்கு உரியவங்க, நரகத்துக்கு உரியவங்க அப்படிங்கிற விஷயங்களை 27லேருந்து 48 வரைக்கும் எல்லாம் சொல்றான். 49லேருந்து 53 வரைக்கும் என்ன சொல்றான்னா, இறை நிராகரிப்பாளர்கள் அவங்க வந்து ஒரு நோயோட இருக்காங்க. அதாவது எப்படின்னா அவங்க வந்து மறுமையை குறித்து அச்சமே இல்லாம இருக்காங்க, திருக்குரானை விட்டு விலகி இருக்காங்க, இறை நம்பிக்கை கொள்றாங்க இல்லையா, அவங்க மேல விதவிதமா அறிவற்ற நிபந்தனைகளை வந்து சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி
49 53 வரைக்கும் இறை நிராகரிப்பாளர்கள் பத்தி சொல்றான். அடுத்தது இறுதியா தெளிவா அல்லாஹ் சொல்றது என்னன்னா, ஒருவன் ஈமான் கொள்வதை முன்னிட்டு அவனுடைய நிபந்தனைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பது அல்லாஹுக்கு ஒன்றும் தேவையில்லை. திருக்குர்ஆன் பொதுவான ஓர் அறிவுரையாகும். இது அனைவர் முன்பாகவும் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது. இனி எவர் விரும்புகிறாரோ அவர் அதனை ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஏன் இந்த மாதிரி சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அந்த காலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, பெரிய பெரிய தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து நினைச்சாங்க, ஏன் வந்து ஒரு நபித்துவம்ங்கிறது நமக்கெல்லாம் கிடைக்கல, நம்ம எவ்வளோ ஒரு பதவியில இருக்கோம், ஒரு தகுதியானவங்களா இருக்கோம், ஒரு செல்வந்தர்களா இருக்கோம், ஆனா எங்களுக்கு நமக்கெல்லாம் கிடைக்காம யாரோ ஒருத்தர் போய், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு போய் கிடைச்சிருக்கே, அவர் ஒரு அனாதையா இருக்காரு, அவருக்கு போய் கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ணாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்காக தான் இந்த ஆயத்தை சொல்றான். அதாவது அல்லாஹ் வந்து உண்மையிலேயே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து தூதரா வந்து நியமிச்சிருக்கிறான். அவன் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து மக்கா நகரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு பெரியவருக்கும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராவார், எனவே அவரை பின்பற்றிட ஒப்புக்கொள்ளுங்கள் அப்படின்னு கடிதம் எழுதி அனுப்பணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி எழுப்புறான். ஸோ அவங்க கிட்ட பெர்மிஷன் உங்ககிட்ட நான் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் வந்து தூதரை வந்து நியமிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல கோவப்படுறான். ஸோ அதுதான் வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சுப்ஹானல்லாஹ், இதுல ஒரு அனிமலை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சிங்கம் அப்படிங்கிற ஒரு அனிமலை பத்தியும் இதுல சொல்லப்பட்டிருக்கு இந்த சூறால. அதாவது இறுதியில பார்த்தோம்னா 49 இவர்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது, இவர்கள் இந்த அறிவுரையை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்களே, சிங்கத்தை கண்டு மிரண்டு விரண்டோடும் காட்டுக்கழுதைகளை போல் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் சொல்றான். அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய பெயருக்கு திறந்த மடல் அனுப்ப வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், ஓப்பன் லெட்டர் நான் கொடுக்கணுமா அப்படின்னு நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்றான். ஸோ இவங்க வந்து சிங்கத்தை கண்டு மிரண்டு விரண்டோடும் காட்டு கழுதைகளை போல் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எக்ஸாம்பிளையும் சொல்றான். அதாவது இந்த அரபி மொழியில வந்து ஒரு மரபு இருந்துச்சு. காட்டு கழுதைகள் அப்படின்னா ஆபத்தை உணர்ந்ததுமே எந்த இலக்குமே இல்லாம தலை தெறிக்க ஓடும். ஓகேவா? காட்டு கழுதை அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா கண்ணு முன்னாடி என்ன இருக்கு ஏது இருக்குன்னா பார்க்காது, தலை தெறிக்க ஓடும். வேற எந்த மிருகமுமே வந்து அந்த மாதிரி ஓடுறதில்லை. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டு கழுதைங்க சொல்றான். சிங்கத்தை பார்த்துட்டு இப்படி எப்படி ஓடுமோ அது மாதிரி அப்படின்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். ஸோ அழகான ஒரு உவமையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காமிக்கிறான். அது மட்டும் இல்லாம நரகத்தை பத்தி சொல்லும் போது 19 வானவர்கள் அதுக்கு வந்து இது இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதாவது வேதம் வழங்கப்பட்டவர்களும் இறை நம்பிக்கையாளர்களும் வானவர்களில் அசாதாரண ஆற்றல்களை அறிந்திருப்பதால் அவர்களுக்கு நரகத்தை நிர்வகித்திட 19 வானவர்களே போதுமானவர்கள் என்பதில் ஐயமேதும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றான். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிர்ணயிக்கிறான். நம்ம வந்து கேள்வி கேட்க முடியாது, ஏன் 19, ஏன் 20 இருக்கக்கூடாது, ஏன் வந்து 18 இருக்கக்கூடாது, ஏன் 15 இருக்கக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் நம்மளால கேள்வி எல்லாம் எழுப்ப முடியாது. நரகத்தை நிர்வகிக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 19 வானவர்களே போதுமானவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நியமிச்சு வச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி அல்லாஹுடைய கணக்கு அப்படின்னா அதுல நம்ம யாருமே வந்து எந்த ஒரு பேச்சுமே பேசக்கூடாது. அப்படியே குரான்ல இருக்குதுன்னா அப்படியே முழுமையா நம்ம நம்பிடணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதாவது இறைவனின் படைகளை அவனை தவிர வேறெவரும் அறிய மாட்டார் அப்படின்னும் அல்லாஹ் சொல்றான். அதாவது இதுல வந்து நம்ம ஆட்சேபனையோ எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வாயிலிருந்து என்ன சொன்னாங்க, நரகத்தின் காவலர்களுடைய எண்ணிக்கை 19ஆகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நிறைய பேர் பரிகாசம் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அவங்களுடைய காலத்துல வந்து உலக முடிவு நாள் வரைக்கும், அவங்க காலத்திலேருந்து, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்து உலக முடிவு நாள் வரைக்கும் இந்த உலகத்துல வந்து எத்தனை மனிதர்கள் வந்து இறை நிராகரிப்புல இருப்பாங்க, பெரும் பாவங்கள்ல இருந்திருப்பாங்க இல்லையா, இருப்பாங்க. சோ அவங்க எல்லாமே வந்து நரகத்துல தான் போடப்படுவாங்க அப்படிங்கறத வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இதுல சொல்லி காமிக்கிறான். இன்னொரு பக்கம் என்னன்னா, இவ்வளவு பெரிய நரகத்துல கணக்கே இல்லாத மனிதர்கள் வந்து வேதனை அளிக்கப்படுறதுக்கு 19 காவலர்கள் மட்டுமே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமனம் செஞ்சு வச்சிருக்கான். சோ இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படிங்கறத நம்ம வந்து உணரணும். ஏன்னா அத்தனை மக்கள், லட்ச கோடான கோடி மக்கள் வந்து அதுல வந்து நரகத்துல போடப்படுவாங்க. இறை நிராகரிப்பாளர்கள் தான் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்கள பாத்துக்கிறதுக்கு, அந்த இதை வந்து கவர்ன் பண்றதுக்கு, அதாவது நரகத்தை கவர்ன் பண்றதுக்கு
19 பேரே போதும், நான் அந்த மாதிரி நியமிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சொல்றான். ஓனர் ஆஃப் த எல்லாத்துக்கும் ஓனர் அவன் தானே இல்லையா, ரப்புல் ஆலமீன். அவன் சொல்றான் 19 காவலர்களே இந்த மக்கள், அவ்வளோ கோடான கோடி மக்களுக்கு இவங்களே போதுமானவங்க அப்படின்னு சொல்றான். ஸோ ஒவ்வொன்றத்தையும் நம்ம உணரணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் முத்தஸ்ஸிர்ல சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இதை அழகான முறையில் ஓதுவோம். அதே மாதிரி இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 11லேருந்து 26 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல வலீத் பின் முகைரா அப்படின்னு சொல்லக்கூடியவன் பெயரே இல்லாம இறை நிராகரிப்பாளரை பத்தி அதுல சொல்லப்பட்டிருக்கு. அவன் அந்த ஆளை பத்தி மட்டுமே அந்த வசனங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் படிச்சு தெரிஞ்சுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்ஹம்துலில்லாஹ். சூரா அல் முத்தஸ்ஸிர் 74வது சூரா பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? போர்த்தி இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். இது மக்காவில் அருளப்பெற்ற சூரா. இதில் மொத்த வசனங்கள் எத்தனை இருக்குது? 56 இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது அல் முத்தஸ்ஸிர் அப்படின்னு இதுக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, இதில் முதல் வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அழைக்கிறான்? யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் அப்படின்னு, போர்வை போர்த்தியவரே அப்படின்னு அழைக்கிறான். யாரை அழைக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் அழைச்சி இந்த முதல் வசனத்தை வந்து கூப்பிட்றான். ஓகேவா? கூப்பிட்டு சொல்கிறான். இது முத்தஸ்ஸிர் அப்படின்னா போர்த்தி இருப்பவர், போர்வை போர்த்தியவரே அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. அதாவது தஸ்ஸர அப்படிங்கிற இந்த வினைச்சொல்லேருந்து வந்தது தான் முத்ததஸ்ஸிர் அப்படிங்கிறது தான் முத்தஸ்ஸிர் அப்படின்னு இலக்கண மரபுப்படி இப்படி ஆயிருக்குது. திசார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூடிக்கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆடைக்கு மேலே அணியக்கூடிய குளிராடை அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து தூங்கும்போது இல்லை வந்து வெளியில் போகும்போது வந்து இப்போ பெண்கள் வந்து சுடிதாருக்கு துப்பட்டா அப்படிங்கிற ஒரு இதை போடுவாங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து துப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ புர்கா, அபயா, ஃபர்தா இப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி துப்பட்டி அப்படிங்கிறத போட்டுட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து போத்திக்கிறது. ஓகேவா? போர்வை போர்த்தியவர் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இன்னொரு அர்த்தம் என்னென்னா செல்வத்தை நிர்வகிப்பவர் அப்படின்ற அர்த்தத்தையும் கொடுக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இதை வந்து என்ன நடக்குது, இந்த அருளை பெற்ற காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து முதல் வசனங்களாக முதல் வஹியாக எது வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எது? அல் அலக்கு இல்லையா? இது வந்து 96ல் 1லேருந்து 5 வசனங்கள் வந்து அருளை பெற்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுக்கப்புறமா 3 ஆண்டுகள் வந்து டோட்டலாக வஹியே ஸ்டாப் ஆகிடுச்சு, நின்று போயிடுச்சு. அப்போது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஒரு தடவை வந்து 74வது இந்த சூறாவை வந்து இறக்கி அருள்றாங்க. அவங்க மூலமாக வந்து வருது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரத்துல் அலக் தான் முதல் வஹி. 2வது வஹியாக வந்து சூரா அல் முத்தஸ்ஸிர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் வந்து டைரெக்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை டைரெக்டாக உங்களுடைய உருவத்தில் சுயரூபத்தில் பார்க்குறாங்க. அதாவது அவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிரா குகையில் தனிமையில் இருக்கும்போது, இறை சிந்தனையில் தியானத்தில் இருக்கும்போது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து குர்ஆனுடைய முதல் வசனங்களை ஓதி காமிச்சு நபிகளாரை வந்து ஓதுவீராக அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இறை தூதராக ஆக்குறாங்க. அதாவது நுபுவா கிடச்சிது, நபித்துவம் அப்படிங்கிறது கிடச்சிது, ப்ராஃபெட்ஹுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு அடுத்ததாக 3 ஆண்டுகள் வந்து அவங்களுக்கு இறை செய்தியே வரலை. ரொம்ப கவலையோடு காத்துட்ருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஒரு நாள் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வானுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்கிறத நபி அவர்கள் பார்க்குறாங்க. அப்போ வந்து வானவர் வந்து அவங்க சொந்த உருவில், அதாவது சுயரூபத்தில் 600 ரெக்கைகள், அதாவது 600 விங்ஸ் அப்படி வந்து அவங்க வந்து காட்சி அளிக்கிறாங்க. அதை பார்த்து பயந்துட்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட ஓடி வராங்க, ஃபேமிலி கிட்ட ஓடி வந்து எனக்கு போர்த்தி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜம்மிலூனி தஃபீருனி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போர்வை போர்த்திக்கிட்டாங்க. இதை வந்து சுட்டி காமிச்சு தான் இந்த முதல் வசனம், போர்வை போர்த்தியவரே யா யுஹல் முத்தஸ்ஸிர் அப்படின்னு இந்த வசனங்கள் வந்து இறக்கி அருளப்பெற்றிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதில் பார்த்தீங்கன்னா சூரத்துல் அலக்கில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நுபுவத்தை கொடுத்து, அதாவது நபி ஆக்குறான். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ரிசாலாவை கொடுத்து, அதாவது மெசேஜை தூதுத்துவத்தை கொடுத்து தூதராக்குறான், மெசஞ்சர் ஆக்குறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ரிசாலாவை கொடுத்து ரசூல் ஆக்குறான் பாருங்கள்.
சுபஹானல்லா. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இதில் வந்து அந்த வஹியை வந்து அப்படியே எடுத்துக்கிறாங்க. அந்த வஹியை வந்து அவங்க வந்து அதாவது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வரக்கூடிய இந்த வஹியை வந்து அவங்க வந்து வாங்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. சுபஹானல்லா. அப்போது இதில் வந்து இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து எந்திரிச்சு மக்களை வந்து இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கணும். அது மட்டும் இல்லாமல் மறுப்பாளர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை விடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. சுபஹானல்லா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளத்தை வந்து உழுக்கக்கூடியதாக இருக்கும். இறை அச்சத்தையும் மறுமையுடைய அச்சத்தையும் இது வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூறாவாக இது இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 56 வசனங்கள் இருக்கக்கூடிய இந்த சூறாவில் இதில் வந்து இடையில சில வசனங்களை தவிர மீதி எல்லா வசனங்களையும் அரபி எழுத்து ரா இருக்குது பார்த்தீங்களா, அதில் முடியக்கூடிய ஒரு அதிசயத்தை நம்ம வந்து அற்புதத்தை இதில் பார்ப்போம். சுபஹானல்லா. எல்லா வார்த்தைகளுமே ராலையே முடியும், இடையில சில வசனங்களை தவிர அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்ததாக வந்து இதில் வந்து முக்கியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் வந்து ஆடையால் போர்த்தி இருப்பவரே எழுந்து எல்லாத்தையும் எச்சரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அப்போது இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வசனத்தை யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அழைக்கிறான். யாரை அழைக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைச்சி சொல்கிறான். அவங்களுக்கான பர்டிகுலரான வசனம் இது. போர்வை போர்த்தி கொண்டிருப்பவர். யா ஐயுஹா அப்படிங்கிறத அழைக்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு வார்த்தை. அல் முத்தஸ்ஸிர் அப்படின்னா போர்வை போர்த்தியவர் அப்படின்னு அர்த்தம். அப்போது போர்வை போர்த்தி கொண்டு இருப்பவரே அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைக்கிறான். அதாவது முத்தஸ்ஸிர் அப்படின்னா கவர் பண்ணிக்கிறது. ஓகேவா? கவர் பண்ணுறது. அப்போது யா ஐயுஹா அப்படிங்கிறது அழைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போது இதை வந்து கவர் பண்ணிக்கிறதுனா எதை வச்சு கவர் பண்ணுவாங்க? ஒரு துணியை வச்சு. ஓகேவா? ஒரு துணியை வச்சு தான் அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர். அப்போது போர்வை போர்த்தியவரே அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைச்சி சொல்கிறான். இது பர்டிகுலராக யாருக்கான ஆயத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து வந்த ஆயத்தாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதில் வந்து ராப் பண்ணியிருக்காங்க, அவங்க ஆடையால் போர்த்தி இருக்கிறாங்க. அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்லி நமக்கு வந்து சொல்கிறான். இந்த மாதிரி போர்த்தி இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்க துணியால் போர்த்தி இருக்கிறாங்க. எதுக்காக போர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னா, வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை நேரில் 2வது தடவையாக பார்க்குறாங்க. அதில் பயத்தில் நடுங்கி அவங்க வந்து போர்வை போர்த்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பாருங்கள், கும் ஃபஅன்ஸிர். கும் அப்படின்னா எந்திரிங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எழுவீராக, எந்திரிங்க. ஃபஅன்ஸிர் எச்சரிப்பீராக. ஓகே, எச்சரிப்பீராக. நீர் எழுந்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. எழுவீராக, எச்சரிப்பீராக அப்படின்னு அர்த்தம். கும்முனா ஸ்டாண்டப்பு, எந்திரிங்க அப்படின்னு அர்த்தம். ஃபஅன்ஸிர். ஃப அப்படிங்கிறது இன்னும், ஆகவே, அதனால், ஸோ, தென், பிறகு இந்த மாதிரி அர்த்தங்கள் எல்லாமே கொடுக்கும். அன்ஸிர் அப்படின்னா வான் பண்ணுறது. ஓகேவா? வான் பண்ணுறது. இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கட்டளை விதிக்கிறான். கும் அன்ஸிர் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கட்டளைகள். ஓகேவா? அம்ரு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எழுந்திரிங்க, எழுந்திரிச்சு என்ன பண்ணணுமா? எச்சரிங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் கட்டளை விதிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஆடைகளால் தன்னை வந்து போர்த்தணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? பயத்தில் நடுங்கிட்டு என்ன சொன்னாங்க? ஜம்மிலுனி தஸ்ஸிருனி அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவங்கள வந்து ஆடையால் போர்த்துங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதை தான் அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் அப்படின்னு சொல்கிறான். ஆடையால் போர்த்தி கொண்டிருப்பவரே அப்படின்னு சொல்லி அழைச்சி சொல்கிறான். அப்போது இதில் ஆடை அப்படிங்கிறது வந்து டைரக்டான மீனிங்கில் ஆடை போர்த்திக்கிட்டு இருக்கிறது ஆடை அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கும். இன்னொன்று என்னென்னா நபித்துவம், அப்புறம் பக்தி, நற்குணம், அப்புறம் உலகத்தார்கிட்ட உள்ள அன்பு, இந்த மாதிரியான நற்பண்புகள், நற்குணங்கள் இருக்குது பார்த்திங்களா? இப்படிப்பட்ட ஆடைகளால் போர்த்தி கொண்டிருப்பவரே அப்படிங்கிற அர்த்தத்தையும் இது கொடுக்கும் அப்படின்னு ஆசிரியர்கள் நமக்கு சொல்கிறாங்க.
அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து 2வது ஆயத்தில் கும் ஃப அன்விர் அப்படின்னு வந்திருக்குது. கும் ஃப அன்விர் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து நீர் எழுந்து நின்று யாவருக்கும் எச்சரிக்கை செய்வீராக அப்படிங்கும் போது உலகத்தில் வந்து தீய செய்கைகள்னால சிலை வணக்கங்கள் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அழிவுகளை பற்றி இந்த உலகத்தார்கிட்ட நீங்கள் எச்சரிக்கை செய்யணும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள விஷயம். இதில் வந்து சில உலமாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான கட்டளை என்ன அப்படின்னு சொன்னால், கும் அப்படிங்கிறது இந்த கியாமை குறிக்கும். அதாவது தொழுகையில் நிற்கக்கூடிய நிலையை குறிக்கும். நீங்கள் வந்து தொழுவுங்க அப்படின்னு, அதாவது தஹஜ்ஜுத் தொழுகிறது, இரவு நேர தொழுகைகளை தொழுவுங்க அப்படின்னு ஒரு கட்டளை இருக்குது. அதுக்கு பிற்பாடு தொழுதுட்டு நீங்கள் மக்களுக்கு போய் எச்சரிக்கை செய்யுங்க, தாவா பண்ணுங்க அப்படிங்கிற 2 கட்டளை. ஸோ இப்படியும் வந்து இதுக்கு அர்த்தங்கள் சொல்லப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதில் வந்து டைரெக்டாக மீனிங் பார்த்தீங்கன்னா, எழுந்திரிங்க. போர்வை போத்தி இருக்கும் போதே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அதை வந்து நீங்கள் வந்து போர்வை போத்திட்டு கூனி குறுகி இப்படியே நடுக்கத்தில் உட்காந்துருக்காமல் எழுந்திருங்க. எழுந்து என்ன பண்ணுங்கள், எனர்ஜைஸ் ஆகுங்க. எனர்ஜியோடு நீங்கள் எந்திரிச்சு நான் பிலீவர்ஸ், அதாவது நிராகரிப்பாளர்களுக்கு போய் எச்சரிக்கை செய்யுங்க. அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். மக்களுக்கு போய் இஸ்லாத்தை பரப்புங்க. இஸ்லாத்தின் பக்கம் அவங்கள வந்து அழைங்க, தாவா பண்ணுங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதை தான் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கட்டளைகள் மூலமாக நமக்கு சொல்கிறான். அடுத்தது 3வது ஆயத்தை பாருங்கள். வரப்பக ஃபக்கப்பிர், வரப்பக ஃபக்கப்பிர். அதாவது அப்படிங்கிறா மேலும், ரப்பக அப்படின்னா உன்னுடைய இறைவன், ஃபக்கப்பிர் அப்படின்னா பெருமைப்படுத்துறது, மேன்மைப்படுத்துறது, க்ளோரிஃபை பண்ணுறது, மேக்னிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அப்போது ரப்புக்க இன்னும் உமது இறைவனை ஃபக்கப்பிர் பெருமைப்படுத்துவீராக. ஓகே, க்ளோரிஃபை பண்ணுங்கள், மேலும் இறைவனை பெருமைப்படுத்துவீராக. சுப்ஹானல்லாஹ். அதாவது இணை வச்சிட்டு இருக்கிறவங்க அல்லாஹ் தஆலாக்கு பொருந்தாத தன்மைகளை கற்பனைகளை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவமரியாதை செய்கிறாங்க. அதை எல்லாத்தையும் போக்கிட்டு அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துங்க, நிலைநாட்டுங்க, தூய்மையை மேற்கொள்ளுங்க. தூய்மை அப்படிங்கிறது ஏகத்துவத்தை வந்து உள்ளத்தில் பதிய வைங்க. அதாவது உங்களுக்கு நபி பட்டம் கொடுத்தது அப்படிங்கிறது உலகத்தோரை வந்து திருத்தணும் இல்லையா, அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த நபித்துவம் அப்படிங்கிறது. அந்த அந்தஸ்துக்கு, அதாவது அந்த அந்தஸ்தை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வழங்கியிருக்கிறான். அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பேற்பட்ட அந்தஸ்தில் உயர்ந்தவனாக இருப்பான் இல்லையா. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் தக்பீர் முழக்கம் விடணும். சுப்ஹானல்லாஹ். அதனால தான் நம்ம பாருங்கள், மகிழ்ச்சியான செய்தி கிடச்சிச்சின்னா உடனே அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் சொல்கிறோம். இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது முதல்ல வந்து அதாவது இந்த மாதிரி நம்ம செய்யணும், மக்களுக்கு வந்து எத்தி வைக்கணும். ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹு அக்பர் அப்படின்னு உயர்ந்த துணியில் சொல்லுவாங்க. அதையே வந்து அந்த நேரத்தில் கூட இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் வந்து தக்பீர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து வரலாறுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ தக்பீர் முழக்கம் அப்படிங்கிறது வந்து முஸ்லீம்கள் கிட்ட அதிகமாகவே இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அவங்களுடைய வழக்கத்தில் இல்லையா. நம்மளுடைய வழக்கத்திலேயே தக்பீர் சொல்கிறது அப்படிங்கிறது இருக்குது. சந்தோஷமான செய்தி கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம தக்பீர் சொல்லுவோம். ஒன்று கூடி அல்லாஹ் அக்பர் அப்படின்னு நம்ம குரல் எழுப்புவோம். அதாவது மகிழ்ச்சியான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பெருநாட்கள் ஈத் அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக தக்பீர் சொல்லுவோம், அப்படி தானே. ஸோ எதிரிகளை அடக்கிறதுக்கும் பேராபத்துகளை தடுக்கிறதுக்குமே இந்த தக்பீர் முழக்கம் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. சுப்ஹானல்லாஹ். அப்போ முஸ்லீம்கள் வந்து ஒரு கூட்டமாக நின்று ஏகோபித்த குரலில் தக்பீர் முழக்கம் அப்படி செய்கிறதுங்கிறது வந்து எதிரிகளுடைய இதயங்களில் ஒரு ஆட்டத்தை கொடுக்கும் இல்லையா. சஹாபாக்கள் வந்து மகிழ்ச்சியான சமயங்கள்லையும் சொல்லியிருக்காங்க, யுத்த காலங்கள்லையும் உங்களுக்கு குரல்களை உயர்த்தி தக்பீர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ தக்பீர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அல்லாஹ்வை வந்து நம்ம பெருமைப்படுத்தணும். ஓகேவா, அல்லாஹ் வந்து பெருமைப்படுத்தணும். அதாவது ஏன்னா அந்த காலகட்டங்களில் எக்கச்சக்கமான அதாவது என்ன சொல்கிறதுனா சிலை வணக்கங்கள் எக்கச்சக்கமான, அதாவது நமக்கே தெரியும் காபாவை சுற்றி 360 சிலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோ சிலைகள்லாம் இருந்துச்சு. அப்போது அத்தனை வந்து அசுத்தங்கள் இருந்துச்சு. அதுலேருந்து நம்ம வந்து அல்லாஹை வந்து தூய்மைப்படுத்துகிறோம் இல்லையா. இதெல்லாம் வந்து இதை போய் வணங்கிட்டு இருக்கிறீங்களே, நான் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து தூய்மைப்படுத்துகிறோம், அல்லாஹ் வந்து பெருமைப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் மக்கால உள்ள மக்கள்கிட்ட வந்து அந்த திரும்பவும் வந்து ரிவர்ட் ஆகுங்க, ஏகத்துவத்தின் பக்கம் வாங்க,
நீங்கள் வந்து தூய மார்க்கமான ஃபித்ராக்கு வாங்க, இஸ்லாத்தின் பக்கம் வாங்க அப்படின்னு ஒரு அழைக்கக்கூடிய விதமாகவும் இது இருக்குது. ஓர் இறைவனை, தனித்துவனான மகத்துவமிக்க இறைவனை, இறைவனை மட்டுமே வணங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ரப்பக அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கான். ரப்புனா என்ன? அதிபதி அப்படின்னு அர்த்தம், மாஸ்டர். ஓகேவா? மாஸ்டர், அதிபதி அப்படின்னு இருந்தால் அடிமை, ஸ்லேவ் அப்படிங்கிற ஒருத்தன் இருப்பான். அதுதான் யார்? நம்ம. அப்போது இது வந்து அதிபதிக்கும் அடியானுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை இங்கே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காமிக்கிறான். ஒரு படைப்பாளனுக்கும் படைப்பினங்களுக்கும் உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை இந்த ஆயத்தில் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போது அதாவது ஸ்லேவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? மாஸ்டரை வந்து கண்டிப்பாக புகழணும் இல்லையா? அடியார்கள் எல்லாமே அதிபதியை புகழணும், அப்படி தானே? சுப்ஹானல்லாஹ். அப்போது அதை வந்து டெக்ளேர் பண்ணணும், அல்லாஹு அக்பர் அப்படின்னு டெக்ளேர் பண்ணணும். அப்போது ரப்பக ஃபகப்பிர், இதில் பார்த்தீங்கன்னா ரப்பக அதை அப்படியே திருப்பி போட்டால் கப்பீர் அப்படின்னு வரும். சுப்ஹானல்லாஹ். இது ஒரு பாலிண்ட்ரோம் அப்படின்னு இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம். அந்த வார்த்தையை வந்து அப்படியே திருப்பி போட்டானா கப்பீர் அப்படின்னு வரும். சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹுடைய ஒரு மகத்துவம். இந்த மாதிரி வார்த்தை பிரயோகம் இது வந்து குரானில் யூஸ் பண்ணக்கூடிய விதம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, எல்லாமே வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். வ ரப்பக ஃபகப்பிர், அதாவது இன்னும் உமது இறைவனை பெருமைப்படுத்துவீராக அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்கெல்லாம் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது பாருங்கள், இதில் வந்து அடுத்த ஆயத்தில் அதாவது வ சியாபக ஃபதஹிர் அப்படின்னு சொல்லிடுறான். 4வது ஆயத்தில் சியாபக, இன்னும் உமது ஆடையை ஃபதஹிர் சுத்தப்படுத்துவீராக, இன்னும் உமது ஆடையை சுத்தப்படுத்துவீராக, ஆடைகளை தூய்மையாக ஆக்கி வைத்துக் கொள்வீராக அப்படின்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது நம்மளுடைய கார்மெண்ட்ஸை ப்யூரிஃபை பண்ணிக்கோங்க, உங்கள் கார்மெண்ட்ஸை ப்யூரிஃபை பண்ணிக்கோங்க, எந்த ஒரு இம்ப்யூரிட்டிஸுமே இல்லாமல், அசுத்தம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உங்கள் ஆடைகளை ப்யூரிஃபை பண்ணுங்கள், உமது ஆடையை சுத்தப்படுத்துவீராக. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போது இதை வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் வந்து ஆடையை தூய்மைப்படுத்துவீராக, தூய்மையாக வைத்திருப்பீராக அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, தவறான வழியில் இல்லாமல், மோசடி செய்யாமல் ஆடைகளை அணியாதீங்க. ஓகேவா? தவறான வழியிலையோ மோசடி செஞ்சோ ஆடைகளை அணியாதீங்க. அப்போ தவறான வழியில் உங்கள் ஆடைகள் இருக்கக்கூடாது, மோசடி செஞ்சு உங்கள் ஆடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அப்போது இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உள்ளமும் புறமும் ரெண்டுமே தூய்மையாக இருக்கணும். பாவங்களை விட்டு அதை வந்து தூய்மையாக வச்சுக்கோங்க அப்படின்றது ஒரு அர்த்தமாக இருக்குது. உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, உங்கள் செயலை சீர்படுத்திக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது, குற்றங்களை விட்டு நம்ம தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது, தண்ணீரால் அதை கழுவி சுத்தம் செய்யணும் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. ஓகேவா? ஆடைகள் அப்படின்னா சியாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய உள்ளத்தையும் நம்மளுடைய எண்ணத்தையும் தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இணை வச்சு வணங்கக்கூடியவங்க வந்து உடைகளை வந்து அவங்க வந்து ரொம்ப நீளமாக அணியக்கூடியவங்களா, அசுத்தங்கள் வந்து அவங்க ஆடையில் படக்கூடியதா வந்து இருப்பாங்க. அதே மாதிரி பட்டு ஆடைகளை உடுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. பூமியில் வந்து அப்படியே உரசிக்கிட்டு போகிறத வந்து கவலையே படாமல் ரொம்ப பெருமையோட கர்வத்தோடு அவங்க வந்து நடந்து போவாங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு ஒரு உள்ளர்த்தமும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கணுக்காலுக்கு கீழே உடை அணிஞ்சு பெருமையோடு திருப்பவனை வந்து இறைவன் வந்து அவன் கண்ணால் நோக்க மாட்டான் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பெருமை அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுன்னா கணுக்கால் வரைக்கும் ஆடை அணியணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தரங்கமான அசுத்தங்களை விட்டும் நம்மளுடைய ஆடைகள் வந்து தூய்மையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து பரிசுத்தமாக வச்சுக்கணும், தூய்மையாக வச்சுக்கணும். இப்போ வந்து ஹராமான வழியில் திருடியோ இல்லை பொருளை அபகரிச்சோ இல்லை பிறரை வந்து வஞ்சித்து எடுக்கப்பட்ட உடைகளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும், இல்லைனா விலக்கப்பட்ட பட்டு உடைகளாக இருந்தால் கூட, இல்லைனா உயிருள்ள பிராணிகளுடைய உருவங்கள் வரையப்பட்ட உடைகளாக இருந்தால் கூட, இது எல்லாத்தையும் நம்ம அணியக்கூடாது. அதாவது ஆடைகள் உடைகள் அப்படிங்கும் போது இதில் பாவங்கள் வந்து கலக்கக்கூடாது, அசுத்தங்கள் கலக்காமல் பரிசுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தையும் இது கொடுக்குது. சுப்ஹானல்லாஹ். அதாவது உள்ள அசுத்தமும் இருக்கக்கூடாது, வெளி அசுத்தமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இதில் கவனம் வச்சுக்கணும். அதாவது இதில் பார்த்திங்கன்னா நாணயம், நேர்மை, நற்குணம் இந்த மாதிரியாக நிரம்பிய ஒரு மனிதன் வந்து உடைகள் பரிசுத்தமானவன் அப்படின்னு வந்து அரபியர்கள் பொதுவாகவே சொல்லுவாங்க.
உள்ளார சுத்தமாக இருக்கிறவங்களையே அப்படி பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மக்கிட்ட வந்து துர்குணங்கள் இருக்கக்கூடாது, துர்ச்செய்கைகள் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியாக அதாவது உள்ரங்கமும் எப்படி இருக்கணும், தூய்மையானதாக இருக்கணும், வெளிரங்கமும் தூய்மையானதாக இருக்கணும். உள்ளம் தூய்மையோடு இருந்தால் மட்டும் பத்தாது, உங்களுடைய உடையும் தூய்மையாக இருக்கணும். அப்படிங்கிறத தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் கட்டளையாக நமக்கு சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ பாவங்கள் வந்து கண்டிப்பாக நீக்கப்பட்டிருக்கணும். தண்டிக்கப்படக்கூடிய சொற்களும் செயல்களும் வந்து அசுத்தங்கள் தான். ஸோ அதையும் வந்து நம்ம வெறுத்து ஒதுக்கியிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி புரிய வைக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது உங்களுடைய கார்மெண்ட்ஸை வந்து தூய்மையாக வச்சுக்கோங்க, பியூரிஃபை யுவர் கார்மெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஆடைகளை வந்து தூய்மையாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் டைரக்டான மீனிங் ஆடைகளை தூய்மையாக வச்சுக்கிறது இல்லையா, அசுத்தத்துலேருந்து ஆடையை தூய்மையாக வச்சுக்கிறது, சுத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் என்னென்னா, நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்துலேருந்தும் நம்ம தூய்மையாக இருக்கணும். நம்மளை சுற்றி வந்து நல்ல நல்ல மக்கள் இருக்கணும், தீன்தாரிகளாக இருக்கணும், ஈமான் கொண்டவர்களோடு அதிகமாக நம்ம பழகணும். அப்போ தான் நம்மளுடைய ஈமானும் ஸ்ட்ரெங்தன் ஆகும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மார்க்கத்தில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. அவங்களுக்காக நான் இதை பண்ணுறேன், இவங்களுக்காக இதை பண்ணுறேன் அப்படிங்கிறதுல காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உள்ளமும் புறமும் வந்து தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததான் பாருங்கள், 5வது ஆயத்து வர் ருஜ்ஸ ஃபஹ்ஜுர். அதாவது வர் ருஜ்ஸ அப்படின்னா சிலைகளை அப்படின்னு அர்த்தம். ஃபஹ்ஜுர் அப்படின்னா விட்டு விலகுவீராக, அன்றியும் அசுத்தத்தை வெறுத்து ஒதுக்கி விடுவீராக. அப்போது இதில் வந்து அவாய்டு எதை அவாய்ட் பண்ணணும், அன்கிளென்லினஸ், அசுத்தம் வேண்டாம், அசுத்தம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அசுத்தத்திலிருந்து விலகி இருப்பீராக. அப்போது அந்த ருஜ்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலைகளை குறிக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. ஓகேவா, ஐடல்ஸை குறிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வந்து அந்த சிலைகள்லேருந்து தூரமாக ஆயிடணும். நம்ம வந்து அந்த சிலைகளை விட்டு விலகி இருக்கணும். அதுக்கப்புறமா எல்லா வகையான பாவங்களிலிருந்தும் நம்ம வந்து விலகி இருக்கணும். அந்த பாவங்கள் அப்படின்னு சொல்லும்போது எப்படிப்பட்டதாக இருக்கும், அது தண்டிக்கப்படக்கூடிய பாவங்கள். அதாவது சொற்களாலையும் இருக்கலாம், செயல்களாலையும் இருக்கலாம், ஹலால் ஹராமாக இருக்கலாம். அதாவது ஹலால் அப்படிங்கும் போது அது நன்மையை கொடுக்கும், ஹராம் அப்படிங்கும் போது அதில் வந்து பெரும்பாவங்கள் சிறு பாவங்கள் அப்படின்னு எல்லா விதமான பாவங்களும் இருக்குது. அப்போது அதுலேருந்து நம்ம தூய்மையாக இருக்கணும், பாவத்தை கைவிட்டுடணும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி புரிய வைக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதில் வந்து 33வது சூரா அல் அஹ்ஸாபில் 1வது ஆயத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நபியே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நிராகரிப்பவர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் கீழ்ப்படியாதீர், நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவனாக மகா ஞானவானாக இருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது இதில் வந்து பாவத்தை கைவிடுவீராக அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து எந்த ஒரு இதையும் வந்து நம்ம தொற்றக்கூடாது. அதாவது அல்லாஹ் வந்து பயந்துக்கணும். அல்லாஹை பயந்துட்டா பாவங்கள் நடக்காது இல்லையா. அப்போது நிராகரிப்பவர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் கீழ்ப்படியாதீங்க, இதுவும் ஒரு பாவம் தான். கீழ்ப்படிஞ்சிட்டாக்கா அது ஒரு பாவம் தான். அப்போ கீழ்ப்படியாதீங்க அப்படின்னு ஒரு கட்டளை. ஓகேவா, சுப்ஹானல்லாஹ். இதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ஸாபில் சொல்கிறான். அதே மாதிரி சூரத்துல் ஆராஃபில் 142ல் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்க தம்பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நீர் என் சமுதாயத்தில் எனக்கு பிரதிநிதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சீர்திருத்து விஷமிகளுடைய பாதையை பின்பற்றாதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வலா தத்தபி சபீலல் முஃப்சிதீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சீர்திருத்தணும், ஆனால் யாரை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, விஷமிகளுடைய பாதையை, அதாவது முஃப்சிதீனுடைய பாதையை, பாவிகளுடைய பாதையை, கரப்டர்ஸாக இருக்காங்க இல்லையா, ஃபித்னா ஏற்படுத்துகிறாங்க இல்லையா, அவங்களுடைய பாதையை நீங்கள் ஃபாலோ பண்ணிடாதீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலைகளை விட்டு விலகுவீராக, ருஜ்ஸ ஃபஹ்ஜுர் அப்படின்னு சொல்கிறது வந்து சிலைகள் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பாவங்கள், பெரும்பாவங்களாக இருக்கட்டும் சிறு பாவங்களாக இருக்கட்டும், எல்லா விதமான பாவங்கள்லேருந்தும் விலகி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ போர்த்தி இருப்பவரே,
ஆடையை தூய்மையாக வச்சுக்கோங்க. அதாவது ஆடையை அப்படிங்கும் போது புற தூய்மையும் முக்கியம், அகத்தூய்மையும் முக்கியம். அப்புறம் அசுத்தம் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நீங்கள் என்ன பண்ணணும், பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் நமக்கு சொல்லியிருப்பான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதில் பாருங்கள், போர்வை போர்த்தி கொண்டு இருப்பவரே யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர். அப்புறம் நீர் எழுந்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. கும் ஃபஅன்திர் ரப்பக ஃபகப்பிர் அப்படின்னா மேலும் இறைவனை பெருமைப்படுத்துகிறாக. அடுத்ததான் வசியாபக ஃபதஹிர் ஆடைகளை தூய்மையாக ஆக்கி வைத்துக் கொள்வீராக. அடுத்ததான் வர்ருஜுஸ ஃபஹ்ஜுர் அன்றியும் அசுத்தத்தை வெறுத்து ஒதுக்கி விடுவீராக. அல்ஹம்துலில்லாஹ். இதை அல்ஹம்துலில்லாஹ் நம்ம புரிஞ்சு ஓதக்கூடியவங்களாக இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா அல் முத்தஸ்ஸிர் 74வது சூறாவில் 1லேருந்து 5 ஆயத்துக்களுக்கு உண்டான தஜ்வீது சட்டங்களை பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர். இதெல்லாம் யா ஃபத்ஹா அலிஃப் மத்து யா. அடுத்த வார்த்தை பாருங்கள், அடுத்த வார்த்தைக்கினுடைய முதல் எழுத்து ஹம்சா வந்திருக்குது. இது பார்க்குறதுக்கு ஒரே வார்த்தையாக இருக்கும், ஆனால் யா அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, ஐயுஹா அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தை. அப்போது இதில் அலிஃப் மத்துக்கு அடுத்ததாக ஹம்சா இருக்கிறதுனால இதை நம்ம மத்தல் ஜாயிஸ் அல் முன்ஃபசில் அப்படிங்கிற சட்டத்தின் அடிப்படையில் 4 இல்லைனா 5 ஹரக்கத்தை நீட்டி ஓதுவோம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஹம்சா ஃபத்தா யா ஷத்தா ஐ யா தொம்மா யூ ஐயு. இதில் அழுத்தமாக ஓதுங்க, ஏன்னா யா சுக்கூனும் இருக்குது, யா தம்மாவும் இருக்குது. அடுத்ததாக ஹ ஃபத்ஹா லாம் சுக்கூனோட இணையும், அதில் உள்ள அலிஃப் மத்தும் வீழ்த்தப்பட்டுடும், ஹம்சத்துல் வசலும் நீக்கப்பட்டுரும். அடுத்தது மீம் தொம்மா தால் ஷத்தாவோட இணையுது. அடுத்தது தால் ஃபத்ஹா ச ஷத்தாவோட இணைஞ்சுது. அப்புறம் முத்தஸ். அடுத்தது ச கெஸ்ரா ரா சுக்கூன் சிர், அதாவது ரா தொம்மா இருக்கும், அதை நம்ம வக்ஃபு பண்ணும்போது ரா சுக்கூனாக மாறிடும், சிர். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா ராவை நம்ம தர்க்கிக்காக தான் ஓதணும், ஏன்னா ரா சுக்கூன் பெற்று அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து கெசரா பெற்று வந்திருக்குது. ஓகேவா? அதனால் இதை மெல்லினமாக தர்க்கைக்காக ஓதணும். அல்ஹம்துலில்லாஹ். இது எப்படி ஓதுறது? யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர். ஓகே, அடுத்தது பாருங்கள், கும் ஃபஅன்திர். இதில் காஃப் தொம்மா மீம் சுக்குன் கும். இந்த காஃப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இது அகசல் லிசான் எழுத்து, கீழ் நாவு எழுத்து. அடுத்தது மீமில் சுக்கூன் இருக்குது, இது ஷஃபத்தான் உதர் எழுத்து. இது ஜஹரு சிஃபத் இருக்குது, தவசுத்து சிஃபத் இருக்குது, குன்னா சிஃபத்தும் இருக்குது. அப்போது கும் கும். ஓகே, அடுத்ததாக தெளிவாக ஓதணும். மீம் சாக்கினாக்கு அடுத்தது ஃப வந்திருக்கிறதுனால இது இதுஹார் ஷஃபவி, தெளிவாக ஓதணும். அடுத்தது ஃப ஃபத்ஹா, ஃபவும் ஷஃபத்தான உதர் எழுத்து. அடுத்தது ஹம்சா ஃபத்ஹா நூன் சுக்கூன் அன். இப்போது நூன் சாக்கினாக்கு அடுத்ததாக ஜால் வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? இஹ்ஃபா பண்ணணும், மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். ஃப அன் அப்படின்னா மறைங்க. அடுத்தது ஜால் கெசரா ரா சுக்கூன் ஜிர். ஓகே, ஜால் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இது என்னது? தரஃபுல் லிசான் எழுத்து. நுனினாவு மேல் பற்களுக்கு கீழே வச்சு சொல்லணும். அதுக்கு முன்னாடி முத்தஸ்ஸிர் அப்படிங்கிறதுல இந்த சாவும் அதே மஹர்ஜ் தான். ஓகேவா? அப்போது மேல் பற்களுக்கு கீழே நுனி நாவை வச்சு சொல்லுங்கள், தரஃபுல் லிசான் எழுத்து இது. அப்போது இதில் பாருங்கள், ஃபஅன்திர். இதுலையும் பாருங்கள், ரா சுக்கூன் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து கெசரா பெற்று வந்திருக்குது, அதனால் இதை தர்க்கைக்கா ஓதணும், மெல்லினமாக ஓதணும். கும் ஃபஅன்திர். அடுத்தது 3வது ஆயத்து, வரப்பக ஃபகப்பிர். இதில் வாவ் ஃபத்ஹாவா, இது வாவ் அப்படிங்கிறது ஷஃபத்தான் உதர் எழுத்து. ரா ஃபத்ஹா ப ஷத்தா ரப், ப ஃபத்ஹா ப ரப்ப, காஃப் ஃபத்ஹா க. இப்போ காஃப்ங்கிறது அகசல் லிசான் எழுத்து. அடுத்தது ஃப கப்பிர், ஃப ஃபத்ஹா ஃப, காஃப் ஃபத்ஹா ப ஷத்தா கப், ப கெஸ்ரா ரா சுக்கூன் பிர். ஓகே, ஃபக்கப்பிர். இதுலையும் ரா சுக்கூன் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து கஸ்ரா பெற்று வந்திருக்கிறதுனால இதை தர்க்கைக்கா ஓதணும். இந்த ராவை தர்க்கைக்கா ஓதணும், மெல்லினமாக ஓதணும். வரப்பிக ஃபக்கப்பிர். அடுத்தது பாருங்கள், 4வது ஆயத்து, வசியாபக ஃபதஹிர். வாவ் ஃபத்ஹாவ ச கெஸ்ரா சி சி. ஓகே, ச ச அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், தர்ஃபுல் லிசான் எழுத்து, சி. அடுத்தது யா ஃபத்ஹா அலிஃப் மத்து யா 2 ஹரக்கத்தை நீட்டணும். யா வசத்துல் லிசான் எழுத்து.
அடுத்தது ப ஃபத்ஹா ப, இது ஷஃபத்தான். அடுத்தது கஃப் ஃபத்ஹா க, வ சியாபக. அடுத்தது ஃப ஃபத்ஹா ஃப, தா ஃபத்ஹா ஹ ஷத்தா தஹ், ஹ கெசரா ரா சுக்கூன் ஹிர், ஃப தஹிர். இந்த தா அப்படிங்கிறது வந்து ஹெவி லெட்டர், அதாவது தரஃபுல் லிசான் எழுத்து, நுனினாவை எழுத்து. அதே சமயத்தில் இது வந்து தஃஹீம், அதாவது ஹெவியான லெட்டர் இது, ஃப தஹிர். ஓகே, அதே மாதிரி ரா வந்து இது ரா சுக்கூன் பெற்று அதுக்கு முன்னாடி ஒரு எழுத்து கெசரா பெற்று வந்திருக்கிறதுனால இது வந்து நம்ம எப்படி ஓதுவோம், தர்க்கீக்காக தான் ஓதுவோம். வ சியாபக ஃபதஹிர். அடுத்தது 5வது ஆயத்தை பாருங்கள். வர் ருஜ்ஸ ஃபஹ்ஜுர், வா ஃபதா ரா ஷத்தா வர். நடுவில் இருக்கக்கூடிய அலிஃப் லாமை வந்து நம்ம, அதாவது ஹம்சத்துல் வசலையும் லாமையும் உச்சரிக்க மாட்டோம், ஏன்னா ரா வந்து என்னது ஹுருஃபு ஷம்சியா. அப்போது வர். அடுத்தது ரா தொம்மா ஜீம் சுகோன் ருஜ், ருஜ் இது கல்கலத்து சுக்ரா. அடுத்தது ஜ ஃபதா ஜ, வர் ருஜ் ஜ. அடுத்தது ஃப ஃபதா ஹ சுகோன் ஃபஹ், ஃபஹ் இதில் வந்து ஹம்ஸ் சிஃபத்தை கொடுக்கணும் ஹ சுக்கூனுக்கு. ஓகே, ஃபஹ். அடுத்தது ஜீம் தொம்மா ரா சுக்கூன் ஜுர். இதில் ரா சுக்கூன் பெற்று அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து தம்மா பெற்று வந்திருக்குது. அப்படின்னா இதை வந்து நம்ம எப்படி ஓதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு தெரியும், இது வந்து தஃஹீமாக ஓதணும். ஓகேவா, தஃஹீமாக ஓதணும். ஸோ இது வந்து நம்ம இந்த ராவை வந்து நம்ம தஃஹீமாக ஓதணும். அப்போது வர் ருஜ்ஸ ஃபஹ்ஜுர். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இதை நல்லாவே நம்ம ரா சட்டங்களை இதில் நல்லாவே பயன்படுத்துவோம் இந்த அத்தியாயத்தில். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம வந்து இதை கரெக்டாக தஜ்வீது சட்டங்களை பயன்படுத்தி சரியான முறையில் நம்ம வந்து ஓதணும். யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபதஹிர் வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர். அல்ஹம்துலில்லாஹ். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.